வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒன்றும் புது கதை இல்லை. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2ஆம் கிளாஸில் வந்த ஒரு சின்ன கதை. 2 பூனை ஒரு அப்பத்துக்கு அடிச்சுக்கிட்டு சரி பங்காக பிரிச்சுக்க அதுக்கு தெரியல. இதை பார்த்த ஒரு குரங்கு, நான் அதை பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னது பெருசுமாக பிரித்து எதுவுமே சரியில்லாமல் எல்லா அப்பத்தையும் அதுவே தின்னுடுச்சான். ஐயோ, அப்போ சரியாக போயிட்டு சரியாக பிரிக்க முடியல, நாளைக்கு பிரித்து தரேன், இன்னொரு அப்பத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னிச்சான். இதுதாங்க நம்ம நிலமை. அண்ணன் தம்பி உறவுகள் இவங்கெல்லாம் நமக்கு உள்ள உரிமைகளில் நாமளே அட்ஜஸ்ட் பண்ணி பிரிச்சுக்க தெரியாமல் சண்டை போட்டுக்கிறோம் இல்லையா? ஏதோ ஒரு குரங்கு நான் பங்கிட்டு தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் திருட்டு போயிடுது. உள்ளது கெட்டுச்சு நொல்ல கண்ணான்னு நம்ம கதியாகிடுது. அப்பத்தில் மட்டும் இல்லை, சொத்தில் மட்டும் இல்லை, நம்ம உரிமைகள்லையும் நம்ம அடிச்சுக்கிறோம். அதனால தான் அடுத்தவனுக்கு அது இடம் கொடுத்து போயிடுது. புரியுதுங்களா? விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் கூட குறைச்சி போடான்னா நல்லா இருந்துருப்போம். புரியுதுங்களா? விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. இதுதான் இயற்கையின் நியதி. அதனால் இந்த விஷயத்திலும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே சூசகமாக நடந்துக்குங்க. அதுதான் நல்லது. இப்பொழுது பாரதியின் கவிதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. 1000 உண்டிங்கு சாதி எனினும் அந்நியன் புகழென்ன நீதி. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், நம்மில் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ. விட்டு கொடுப்போம், உயர்வடைவோம். நன்றி.